தாவேக தலைவர் விஜய்க்கு கூடிய கூட்டம் மிகப்பெரியது என்பதை மறுக்க முடியாது என சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளத்தில் பள்ளி கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு கூடிய கூட்டம் வடிவமாக அமைப்பாக மாறி தேர்தலை சந்தித்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை காலம்தான் சொல்லும் என்றார். மேலும் விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார், என்ன மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதை தெளிவுபடுத்தவில்லை என்றார். தனது விஜய் முதல் மாநாடு பரப்புரை தொடங்கி இருக்கு. டெக்னிக்கல் ஃபால்ட் கொஞ்சம் இருந்தாலுமே ஒரு 5 திமுகவோட 5 செய்திகளான்னு கேட்டிருக்காரு. நீட் ரத்து, அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை, ஒரு 5 இது கேட்டிருக்காரு. கூட்டத்தில் இருக்கீங்க, நேற்று கூட்டத்தில் எப்படி இருந்துச்சு? கூட்டம் பெரிய கூட்டம், அதை மறுக்க முடியாது. கூட்டத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குன்றதையும் மறுக்க முடியாது. அது தானா ஒரு ஆர்வத்தோடு வந்த கூட்டம் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த கூட்டமே ஒரு வடிவமாக மாறி, ஒரு அமைப்பாக மாறி தேர்தலை சந்தித்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்று எந்த அளவுக்கு சீட்டுகளை வெல்வார்கள் என்பது காலம்தான் சொல்லும். ஆனால் ஒரு நல்ல கூட்டம், அவருக்கென்று ஒரு வரவேற்பு இருக்கிறது, அவருக்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாடிக்கையான அரசியல் கட்சிகள் மீது பற்று இல்லாமல் புதிதாக வருபவர் பின்னால் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் என்ன மாற்றம் என்பதை இன்னும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்கள், மாற்றமாக என்ன செய்வார்கள் என்பது தெளிவுபடுத்தவில்லை. அது போக போக தெளிவுபடுத்தலாம், தெளிவுபடுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது. அந்த ஆதரவு வடிவமாக மாறி ஒரு தேர்தலை சந்திக்கின்ற அமைப்பாக எப்படி உருவெடுக்கும் என்று என்னால் இன்றைக்கு சொல்ல முடியாது.